Hello students, good morning. நேத்து பார்த்தோம் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் நம்புறேன். ஓகே, அந்த வீடியோல உங்களுக்கு வந்து 4 வகையான ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். எதுல ஸ்பெஷல் சீரீஸ்ல 4 வகையான ஃபார்முலா. முதல் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் n இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலான்னு கேக்குறீங்களா? n into very good n into n plus 1 by 2. ஓகே, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இப்போ சம்மு போட போறோம். ஓகேங்களா? அது என்ன சம்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.54. இதுல 2 மார்க் கொஸ்டின் கேட்போம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, எளிமையா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கவனிங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் கணக்கு 1 + 2 + 3 + ... +50 முதல் சம்மு. ரெண்டாவது சம்மு 16 கூட்டல் 17 கூட்டல் 18 கூட்டல் ... கூட்டல் 75. இந்த ரெண்டு கணக்குடைய நம்ம விடையை ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். பாருங்க, காலத்துல எழுதி வச்சுக்கலாம். 16 17 ... +75. 1 + 2 + 3 + ... +50. இது கணக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். இது சொல்யூஷன். ஓகே பிள்ளைங்களா? சொல்யூஷன். இதுல நல்லா கவனிக்கணும். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் ... இப்போ 1 + 2 + 3 வருது. இப்போ 1 + 2 + 3 அது தொடர்ச்சியா வருதா பாருங்க. இயல் எண்களா இருக்கான்னு பார்க்கணும். எடுத்துட்டு அப்படியே எடுத்து போட்டக்கூடாது. அந்த சீரியஸ் வந்து வரிசை வந்து எப்படி இருக்கு, இயல் எண்களா இருக்கா, இல்ல வர்க்கங்களா இருக்கா, இல்ல கணங்களா இருக்கான்றதெல்லாம் பார்க்கலாம். ஹார்ட் நம்பரா இருக்கா, இதை கவனிக்கலாம். இங்க வந்து இயல் எண்கள் 1 2 3 கொடுத்துக்கலாம். எது வரையும் கொடுத்துக்கிறான்? 50 வரையும் கொடுத்துக்கிறான். இப்போ the sum of first n natural numbers is என்ன ஃபார்முலா சொன்னோம்? 1 + 2 + 3 + ... plus n equal to n into n plus 1 by 2ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப அந்த ஃபார்முலா பயன்படுத்த போறோம். பாருங்க, ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2, where n is the last term. நல்லா கவனிங்க. n is the last term. அப்போ n equal 50. n equal to 50. இப்போ சொல்யூஷன் 50. இதுக்கு அடுத்த நம்பர் இதோட 1 கூட்டுங்க. 50யோட 1 கூட்டினா என்ன? 51. அதுதான் இங்க 50 + 1 51 by 2. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுதா? கேன்சல் பண்ண. அப்போ 25. ஓகேங்களா? இப்போ 25 into 51 ரஃப் ஒர்க் ஆகுதுல, மல்டிப்ளை பண்ணலாம். 25 into 51. 5 ones are 5, 2 ones are 2, 5 5s are 25. 27. Remainder 5 2s are 10, 10 plus 2 12. அப்ப இதனுடைய மதிப்பு என்னன்னா 25 into 51 equal எவ்வளவு? 1275. இதுதான் விடைங்க. ஓகே பிள்ளைகளா? எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார்முலா கரெக்டா இந்த இயல் எண்களான்னு பாக்குறீங்க. பார்த்ததுமே சரி, இயல் எண்கள் தான் இருக்கு, கடைசி நம்பர் எதுனே 50. இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்க சொல்றான். கூடுதல் கண்டுபிடித்து என்ன ஃபார்முலாஸ் நம்ம பயன்படுத்துறோம்? n into n plus 1 by 2ன்ற ஃபார்முலா பயன்படுத்துறோம். n என்பது கடைசி உறுப்பு. n என்பது இந்த லாஸ்ட்ல இருக்குது, அதுதான் அந்த இதுதான் என்னன்னு சொல்றோம். அப்போ 50 பெருக்கல் 51 அடுத்த நம்பர் 50க்கு அடுத்த நம்பர் என்ன? 51 by 2. அந்த 2 இப்போ எதுனா கேன்சல் பண்ண முடியுதா? கேன்சல் பண்ண. இங்க கேன்சல் பண்ண முடியுது. 50 2ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா 25 டைம்ஸ் இருக்கு. அப்ப 25 into 50யோட மல்டிப்ளை பண்ணா 1275. இதுதான் ஆன்சர். ஓகே இல்லைங்களா? இப்ப புரிஞ்சது இல்லையா? இதுல ரெண்டாவது சம் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது சம் 16 17 18 ... plus 75. ஓகே, இங்க கவனிங்க பிள்ளைகளா. ஓகே, இப்போ இது வந்து இயல் எண்களான்னு பாக்குறோம்.
ஓகே, ஃபைனல் வேல்யூன்னு கேட்டா மதிப்பு காண்கன்னு கேட்டா 16, அடுத்த நம்பர் 17. 16 கூட்டல் 17 கூட்டல் 18 கூட்டல் டாட் 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 பிளஸ் 75. இப்ப 16க்கு அடுத்த நம்பர் 17, 17க்கு அடுத்த நம்பர் 18. அப்போ இது வந்து 7 எண்கள் தானே. ஓகே, அப்போ இந்த பிட்வீன் 16ல இருந்து 75 வரை உள்ள கூடுதல் கண்டுபிடிக்க சொல்றோம். சரி சார், அப்ப கூடுதல் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்ப எண் ஃபர்ஸ்ட் நம்பர் எது 1. 1ல இருந்து 2 3 டாட் 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 பிளஸ் 75 வரையும் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுல இருந்து மைனஸ் கழிக்கணும். எதை கழிக்கணும்னு பாருங்க. 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் டாட் 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 பிளஸ் இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 16. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை கழிச்சிட்டீங்கன்னா நமக்கு இதனுடைய கூடுதல் வேண்டும். நல்லா கவனிச்சுங்க பாருங்க. 1 2 1ல இருந்து 75 வரை மொத்த அதனுடைய கூடுதல் கண்டுபிடிச்சோம். அந்த 7 எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிச்சிடும். இதுல இருந்து என்ன பண்றோம், மைனஸ் 1ல இருந்து மறுபடியும் இந்த முதல் நம்பர் என்ன ஆரம்பிக்குது 16 தானே. அந்த 16க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயல் எண் எது பார்க்கிறோம், the natural number before the natural number. the natural number என்ன 15. ஓகே, அதோடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். சரி, இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன, ரஃப் காலத்துல ஒன்னா எழுதிருங்க. ஃபார்முலா என்ன, n into n plus 1 by 2. அழகா ரஃப் காலத்துல ஃபார்முலா இருக்கணும் கண்டிப்பா. அப்போ ஃபார்முலா அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பாருங்க, n என்றது என்ன 75. 75ஓட 1 ஆட் பண்றோம். அப்போ 76 by 2. புரியுதா பிள்ளைங்களா? பிராக்கெட் மைனஸ் இது பாருங்க 1ல இருந்து 15. அப்போ என்ன வருது 15 பெருக்கல் 15க்கு அடுத்த நம்பர் 16 by 2. ஓகே, ஏன் சார் பிராக்கெட் போட்டிருக்கிறோம்? ஏன் பிராக்கெட் போடாம இருந்தா என்ன, போடாம போடலாமா? போடலாம், அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஒரு அழகா இருக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம், வேற ஒண்ணு இல்லை. இப்ப இதுல எதுனா கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது கேன்சல், இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர், கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6. அடுத்து ரிமைண்டர் 1 8. ஓகே, அடுத்த ஸ்டெப் 75 into 38 மைனஸ் இதுல கேன்சல் ஆகுது பாருங்க 8. அப்போ 15 into 8 மட்டுமே போட்டோம். ஓகே, இப்ப 75 38 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண ரஃப் காலத்துல அழகா மல்டிப்ளை பண்ணுது. 75 into 38. 75 into 38. 8 5s are 40. Remainder 4. 8 7s are 56. ஒரு 15 ஆட் பண்ணுங்க. 15 75. அப்ப 7 5 7. ஓகே, இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஆன்சர் 2850. ஓகே, மைனஸ் இத மல்டிப்ளை பண்ணுங்க. 8 5s are 40. ரிமைண்டர் 4. 8 1s are 8. 8 plus 4 12. ஓகேவா? ஓகே, இப்போ 2850 ல இருந்து 120 கழிச்சுங்க. 2850 120 லெஸ் பண்ண 0 3 8ல 1 போனா 7 2. ஆன்சர் என்ன பாருங்க 2730. ஓகேங்களா பிள்ளைங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சரும் கண்டுபிடிச்சோம், ரெண்டாவது क्वेश्चनோட ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா மறுபடியும் ரீகால் பண்ற பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா அப்படியே டைரக்டா போட்டுருங்க. ஃபார்முலா n into n plus 1 by 2 வச்சு ஃபார்முலா போட்டுறீங்க. பிட்வீன் எங்கேயாவது நேச்சுரல் நம்பர்ல எங்கேயாவது பிட்வீன்ல கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் 1ல இருந்து அவன் எது வரை கேட்கிறா அது வரையும் முதல்ல கண்டுபிடிச்சு மைனஸ் அது 1ல இருந்து 1 plus 2 plus போட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் எது ஸ்டார்டிங் ஆகுது பாருங்க. அதுல
இப்போ இந்த நம்ம கணக்கு செகண்ட் நம்ம சம்ம போட்டீங்களா, அந்த சம்ல 16 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 16க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து போனோம். அப்போ 1 2 3 1 + 2 + 3 + டாட் 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 +15 வரையும் போட்டு இந்த முழுசு பெருசுல இருந்து இந்த சின்னதை கழிச்சிடுங்க. இந்த கவனம் இதை மாத்தி போட்டீங்கன்னா மார்க்கு கிடைக்காது. பொறுமையா கரெக்டா பண்ணுங்க. கரெக்டா பண்ணா ஈஸியா ஆன்சர் வரும். ஓகே, அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன், நல்லா புரியுற மாதிரி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸாம்பிள் சம்புடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரவி.